வெல்கம் பேக் சேனல். இன்னைக்கு நம்ம எதுக்கு சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோஷூட் வீடியோ தான். இந்த ஃபோட்டோஷூட் வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெட்டடிங் பண்ணி ஃபோட்டோஷூட் வீடியோ தான். அண்ட் நான் வந்துட்டு இப்போ தான் குளிச்சு பண்ணேன். தலை கூட என்ன பண்ணல. ஓகேவா, நான் ட்ரெஸ் காட்டுறேன். இந்த ட்ரெஸ் தான் போட்டு நான் மேக்கப் பண்ணி வீடியோ எடுத்து போகிறேன். அண்ட் ஃபோட்டோலாம் நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேவா, வந்துட்டு என்ன வேணும் என்ன அப்படிலாம் கேட்காதீங்க. நான் வந்துட்டு இப்போ தான் உண்மையான ஃபோட்டோஷூட் போகிறேன். சரி, இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோஷூட் வீடியோ அப்படின்னாலே. ஓகே, இந்த வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் என்னோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா என் ட்ரெஸ் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, என்னோடய ட்ரெஸ் இதான். நான் இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். இது பேர் வந்துட்டு சோலின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்துட்டு சோலின்றது வந்துட்டு ஓகே, இப்போ வந்துட்டு நான் ட்ரெஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் வந்துட்டு இந்த சோலி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பிளாக் ஆர்ட்டை எனக்கு போட்டுவிட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்கிறது எனக்கு தெரியும். ஓகே, நான் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். அண்ட் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் கூட நான் பண்ணிட்டு தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் நான் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஹேர் ஸ்டைல்லாம் நானே பண்ணுவேன்றதுனால எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் ரெகுலராக போடுற ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். நான் இப்போ புதுசாக ஒரு மாடல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு சைட் வாக் எடுத்து அங்கே கிளிப் குத்தி நான் பண்ணுவேன். ஓகே, நான் சைட் வாக் எடுத்துட்டு நான் உங்ககிட்ட காட்டுவேன். ஏன்னா எனக்கு கண்ணாடி பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு எப்பவுமே கண்ணாடி பார்த்து தான் எடுக்க முடியும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஃபோனில் பார்த்து எடுத்தது கிடையாது. அதனால் கண்ணாடி பார்த்து எடுக்கிறேன். கண்ணாடி பார்த்து எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறேன். ஓகே, நான் வந்துட்டு ஜடையும் பின்னிட்டேன். இது வந்துட்டு சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஆக்சுவலி எனக்கு ஜடை பின்ன வராது. ஏதோ நானே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பின்னிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஃபோட்டோஷூட் பண்ணுறதுனால நானே எல்லாமே நானே பண்ணி நானே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஓகே, வந்துட்டு ஓகே நான் இங்கே வந்துட்டு கொண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் வந்துட்டு இந்த குட்டி கொண்ட ஸ்பான்ஸ் தான் எடுத்துருக்கேன். அண்ட் இது போதுமான இதில் நான் பெருசாகவும் இருக்குது. இந்த பவுச்சில் தான் நான் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சில காணும் எங்கே இருக்குன்னு தெரியல. தேடணும் நானே நிறையா எல்லாமே. நான் வந்துட்டு இது குட்டி ஸ்பான்ஸ், பெரிய ஸ்பான்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். பெரிய ஸ்பான்ஸ் வந்துட்டு கிளிப் பாக்ஸில் கிடக்குது. கிளிப் பாக்ஸ் நான் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மேலே இருக்கும். நான் வந்துட்டு கேமராவையும் பிடிச்சிட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் எனக்கு தெரியாது. ஓகே, நான் எடுத்துட்டேன் கிளிப் பாக்ஸை. இது இந்த பாக்ஸில் பெருசு, இது வந்துட்டு சின்னது, இது வந்து பெருசு. நான் இது போட்டேன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் இது போட்டேன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நான் நினச்சேன் சரி இது பண்ணிவிட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லாவே சத்தியமாக. அதனால் சரி அவுத்துட்டு இது பண்ணலாம் சொல்லிட்டு அவுத்துட்டு நான் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா லைட்டாக மேலே தூக்கி அந்த பேண்டை ஃபஸ்ட்டு ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பேண்ட் போட்டுடணும். குதிரைவால் போட்டு ஒரு பேண்ட் போட்டுடணும். போனி டைட் போட்டு ஒரு பேண்டு போட்டுட்டு நான் பேண்ட் போட்டுட்டேன். நான் பேண்ட் போட்டுட்ட பிறகு இந்த எலாஸ்டிக் பேண்டை போட்டுடுறேன். போட்டுட்டேன். இந்த எலாஸ்டிக் பேண்ட் போட்டோன்னே எனக்கு வந்துட்டு இப்படி தான் எலாஸ்டிக் பேண்ட் போட்டோன்னே அண்ட் அப்படியே வந்துட்டு நீங்கள் விரிச்சு விட்டுருங்க. நான் விரிச்சு விட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள்.
ஓகே நான் அதை போட்டிருக்கேன். வீட்டில் வச்சு போட்ட பிறகு நல்லா அழகாக ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இதில் நான் வந்து பூ வச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பிளாஸ்டிக் பூ இருக்குன்னா அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அண்ட் வந்துட்டு இப்படி சுருட்டிட்டு நம்ம வச்சுருக்கோம். நிறையா காமிக்கணும். நான் சுருட்டிட்டு வைக்கிறேன். அண்ட் கிளிப்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அதாவது அங்கங்கே கிடக்கும். நம்ம தான் பொறுமையாக எடுக்கணும். அது எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை தான். ஏன்னா நம்ம அதை எடுத்து பார்த்து சரி இருக்கா சரி இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பண்ணணும். இது கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும். அதனால நான் வீடியோ ஓகே நான் இப்போ பூ வச்சுட்டு பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். இருக்குது அண்ட் நல்லா இருக்கான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். வாங்க இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ பார்க்குறேன். ஓகே ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. நான் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் திரும்பியும் பார்க்குறேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு. வந்துட்டு இந்த இடத்துல சிலும்பல் ஆக்சுவலி தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நான் அடுத்தடுத்து ஃபோட்டோஷூட்டுக்கு போகும்போது ஒரு பூவாக வச்சுட்டு போகிறேன். நீங்கள் அப்படின்றத கான்வெக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாச்சு. இந்த ஜோடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ என் ஜுவல்ஸ் போடுறேன். என் ஜுவல்ஸ் போடுறேன். இதான் என் ஜுவல்ஸு. இது வந்துட்டு கம்மல். இதுக்கு வந்துட்டு பிளாக் போட்டால் ஓகே. அண்ட் ஒயிட் போட்டாலும் நல்லா டார்க்காக தெரியுன்றதுனால நான் ஒயிட் போட போகிறேன். இப்போ நான் இந்த கம்மல் போட்டு காட்டுறேன். இந்த கம்மலில் ஒரு பிரச்சனை என்னன்னா வெயிட்டாக இருக்கும் லைட்டாக. அதனால எனக்கு இது நான் அவ்வளோவா போட மாட்டேன். எதுனா ஃபங்க்ஷன் அப்படி இந்த ஃபோட்டோஷூட்டு அப்படின்னால போடுவேன். ஃபோட்டோஷூட்டு அப்படின்னால நான் போடுவேன். நான் இப்போ இயரிங்ஸ் போடுவேன். இப்படி தான் எனக்கு தோணும். நான் இயரிங்ஸ் போடுவேன். எனக்கு செட் ஆகல, கரெக்டாக ஆர்டர் ஆகல. அதனால் வந்துட்டு நான் செயினும் கூட பேங்குமே போட்டுட்டேன். இந்த பேங்கில் வந்துட்டு ஒரு நூல் பேங்கிலும் அந்த இந்த மாதிரி பேங்கிலும் போட்டு கலந்து எடுத்திருக்கேன். நான் ரெண்டு கையிலையுமே போட்டாச்சு. அது வந்து அவ்வளோவா சவுண்ட் கேட்காது. ஜலக்குன்னு லைட்டாக சவுண்ட் இருக்கும். இந்த செயின் எப்படி இருக்குது, இந்த திங்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத நான் இப்போ வாங்க மேக்கப் போட போயிடலாம். இப்போ நான் வந்துட்டு லைட் மேக்கப்பும் இல்லாமல் டார்க் மேக்கப்பும் இல்லாமல் மீடியமாக ஒரு மேக்கப் போடுறேன். இப்போ என்னோடய ட்ராங் வந்துட்டு இதான். நான் இந்த ட்ராங் தான் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் நான் வெளியே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வச்சுருக்கே நீ எப்படி மேக்கப் போடுவ அப்படின்னு கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் மேக்கப் போடுறதை காட்ட போகிறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு, அதாவது இந்த பிளேஸில் இல்லாமல் வேறு இடத்துக்கு பிளேஸில் போயிட்டு அவங்கள பார்க்குறேன். இந்த பஞ்சு எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக வாங்கினது. அண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சாச்சு. எனக்கு என்னோடய டேப் தான் கண்ணாடி ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம மேக்கப் போட போயிடலாம். இது வேற பக்காவாது. எனக்கு இது செட்டே ஆகாது ஆக்சுவலி. இந்த மாதிரி இருந்தால் எனக்கு செட்
வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது 3-in-1 ப்ரைமர். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். நான் ஸ்பாஞ்சில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இங்கே என் ஃபேஸில் போட்டுட்டு ஸ்பாஞ்ச் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கா? ஜெல்லி மாரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, நான் வந்துட்டு ப்ரைமர் போட்டுட்டு உங்களுக்கு பார்க்குறேன். ப்ரைமர் நான் போடுறேன். நம்ம ப்ரைமர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, நல்லா ஒரு க்ளோ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு ப்ரைமர்னா நிறைய பேர் வந்துட்டு ஐயோ இதெல்லாம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அண்ட் இது போட்டு தான் ஆகணும். மேக்கப் ஓகே, நான் இதை போட்டுட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா ஒரு ஜில்னஸாக ஃபீல் ஆகும். நமக்கு எனக்கு ஜில்னஸாக ஃபீல் ஆகும், அதனால சொல்கிறேன். எனக்கு இது ரொம்ப பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் அப்ளை பண்ணிட்டேன். என் ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? லைட்டாக வித்தெல்லாம் காட்டும். இப்போ வந்துட்டு டேஸ்லரோட ஃபவுண்டேஷன் அண்ட் இது கூட வந்துட்டு வித் சன்ஸ்க்ரீமும் கொடுத்துருக்காங்க. மேக்கப் வித் சன்ஸ்க்ரீமும் கொடுத்துருக்காங்க. இது டேஸ்லரோடது. என்னோட ஷேடு இன்னும் கொடுத்துருக்கேன். அதில் ஷேட்லாம் போடாது. கண்ணு வரையில அதில் ஷேட்லாம் போடாது. என்னோட ஷேடு வந்துட்டு 5M. என்னோட ஷேடு வந்துட்டு 5. எப்படின்னா அப்ளை பண்ணுறது வந்துட்டு ஸ்கின்னில் தான் எப்படின்னா அப்ளை பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் என்னன்னு தெரியல, ஸ்கின்னில் அப்ளை பண்ண முடியல. எனக்கு ஜாலியாக இருக்குது. இதை வந்து இந்த க்ரீம் பார்த்தோன்னா எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக நான் இந்த க்ரீமில் விளையாடுறேன். இப்படி விளையாடுறேன். அண்ட் சூப்பராக இருக்கும். பபிள்ஸ் சொல்கிறீங்களா? பபிள்ஸ். வண்ணம் திட்டுறாங்க. இந்த க்ரீமே நல்லா வந்துட்டு எனக்கு அப்சர்வ் ஆகும். பெயிண்ட் அடிலாம் சொல்லு. நம்ம நினைக்காத அளவுக்கு. இது வந்துட்டு நல்லா ஒரு க்ளோ கொடுக்கும். நான் தான் கண்ணாப்பின்னான்னு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கண்ணாப்பின்னான்னு அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் வந்துட்டு நிறையவும் அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம நிறைய அப்ளை பண்ணனா நம்ம ஸ்கின் நல்லா டேமேஜ் ஆகிடும். அண்ட் வந்துட்டு செம்மையாக டேமேஜ் ஆகிடும் நம்ம ஸ்கின்னு. எனக்கு கண்ணாடி இல்லாதனால எனக்கு சரியாகவே தெரியல. சரியாக பிளண்ட் பண்ணிட்டு ஓகே, நான் பிளைண்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு கருவளையத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி விட மாட்டேன். வந்துட்டு நான் மேக்கப் ப்ராப்பராக போடணுன்னா அந்த கருவளையத்தெல்லாம் மறைச்சிட்டு தான் போடுவேன் எப்பயுமே. அண்ட் வந்துட்டு இதான் 926. இது என்ன பிராண்டு அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் இது போட்டிருக்காங்க 926 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட ஷேட் வந்துட்டு
7. இது நல்லா கேரமல் ஷேடுங்கிறதுனால நல்லா அப்படியே க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அண்ட் எனக்குமே இதை பார்த்தோன்னே ஜாலியாக இருக்கும். இதை அப்படியே ட்ரிங்க் மாதிரி கலக்கி குடிச்சிடலாமான்னு இருக்கும். இது எங்கே ஜூஸ் போட்டு தட்டா? இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் மூக்கில். அண்ட் இதை நிறைய பேர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மூக்கு ரொம்ப ஒல்லியாகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே மூக்கு ஒல்லியாக தான் இருக்கு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டு லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். டார்க்காலாம் அப்ளை பண்ணேன். அண்ட் டார்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறையவே அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ண கொஞ்சம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்கின் நிறைய போட்டோன்னா டேமேஜ் ஆகிடும். எனக்கு தான் அப்படி தெரியுதா? இல்லை நிறையா போட்டேன். நான் நிறையவே போட்டேன். அண்ட் இது எப்படி மறைக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு ஈரத்துண்டு எண்ணெய் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஈரத்துண்டு இருந்தால் நீங்கள் ஈரத்துண்டு வச்சு அப்படியே லைட்டாக வந்துட்டு அது லைட்டாக வெளியே எடுத்துடலாம். நான் இப்போ எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது நிறையா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈரத்துண்டுன்னா ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. லைட் ஈரமாக இருக்கணும். லைட்டாக ஈரமாக இருந்தாலே போதும். ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு காய் இருக்கு ஆக்சுவலி எனக்கு குட்டியாக, அதுலேயுமே போயிடுச்சு லைட்டாக தூண்டு. ஷுபா இதை போட்டுட்டு நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். லைட்டாக வாங்கி வச்சுருக்காங்க. இது லைட்டாகவே யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம காண்டாக்ட் வச்சுக்கலாம். இது வந்துட்டு இந்த நேம்லாம் போயிடுச்சு. இது நான் இதோட பேர் சொல்கிறேன் பாருங்க. கேர்ள் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ப்ளூ. கோல்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இது நான் புதுசாக ட்ரை பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம காருக்கு அடிச்சுக்கலாம் வேணும்னா கூட. ஏன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் ஒயிட்டாக இருந்தால் பத்தாது. நம்ம அதாவது இந்த கழுத்து அந்த இடம் கூட ஒயிட்டாக இருக்கணும்.
லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹேண்ட்மேடாக மேக் பண்ண லிப் பாம் இது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். இது நல்லா க்ரீமியாக இருக்கணும். அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னன்னே தெரிய மாட்டேங்குது காய்ஸ், நான் நிறையா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே லேட்டாக. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு என்னென்னா காம்பேக்ட் அடித்தாச்சு, சன்ஸ்கிரீமும் இருக்கிறதுலே போட்டாச்சு. அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு ரோஸ் அதாவது ப்ளஷ் போடணும்ல, அதனால ப்ளஷ் எடுத்துக்கணும். என்கிட்ட தனியாலாம் ப்ளஷ் இல்லை, இந்த ப்ளஷ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு ஐஷேடோ போடணும். நான் என்ன ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்ன பிராண்டு, ஆன்டிக் ரோஸ்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஐஷேடோ எடுத்திருக்கேன். இது ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பேலட்டை. அண்ட் இது உடஞ்சே போயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய தடவை கீழே போட்டு உடஞ்சி போயிடுச்சு. நான் இது ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் டார்க்னஸாகவும் இல்லாமல் லைட்டாக இருக்குது. அண்ட் வந்துட்டு இது நான் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால யூஸ் பண்ணுறேன். அதில் நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். அண்டு கூட வந்துட்டு இந்த கலர் லைட்டை எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எடுக்கும் போது இப்படி தட்டணுங்க, தட்டிட்டு நம்ம அடிக்கலாம். நான் லைட்டாக தான் போடுறேன், டார்க்காலாம் போடலை. லைட்டாக போடுறதுனால எனக்கு அழகாகவே தெரியுது. அண்ட் இதெல்லாம் நம்ம பொறுமையாக தான் போடணும், அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். அண்ட் பியூட்டிஷியன்னா அதிகமாக அவங்களுக்கு தெரியும், அதனால் போடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால் நான் கம்மியாக போடுறேன். ஆனால் அவங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும், அது எத்தனை டைம்ஸ் போடணுன்னு தெரியும், இவ்வளோ தான் போடணுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். பெரிய பேலட்டும் இருக்குது, நான் பெரிய பேலட்டும் உங்ககிட்ட காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது OXXன்ற பிராண்டில். ஆத்தி ஒரு மிக்ஸ்டேக் இப்படி தான் இருந்தது போல். நான் எப்படியே வச்சுட்டு வந்துட்டேன், இது ஆஃப் பண்ணாமலே. இப்போ நான் பேசுறது சரி, அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணலாமா? இதான் அந்த பேலட்டு. என் தொண்டை கொஞ்சம் கட்டிச்சு. இது OXXன்ற பிராண்ட் வந்து இது ரொம்ப ஃபாரின் ப்ராடக்ட்டு. இது ரொம்ப பொக்கிஷமாக நான் வச்சுருக்கேன் ஆக்சுவலி.
துணிலாம் போட்டாச்சு. இந்த கண்ணாடி வேறு சரி கிடையாது, லைட்டாக உடஞ்சிச்சு. எப்பா எனக்கு கண்ணாடி வந்ததில் ரொம்ப பெட்ரு. இந்த இந்த டேபே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போட்டேன். அண்ட் அதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு. நான் புரிஞ்சுட்டு தான் எடுக்க முடியும், ஏன்னா அண்ட் இந்த ஐஷேடோ வந்துட்டு நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக வந்து போடலாம். நான் பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் நீங்கள் லைட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டாக எடுத்து அந்த கண்ணு கீழே மட்டும் லைட்டாக போட்டுட்டு கையால் தூக்கிக்கிறேன். நம்ம ப்ரெஷ்ஷால் தூக்கினா தான் வேலைக்கு ஆகும், கையால் தான் தூக்கணும். இதே மாதிரி இந்த கண்ணுக்கும் நான் போட்டுடுறேன், கையாலே போட்டுடுறேன். அண்ட் இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளாக் யூஸ் பண்ணுறேன் ஐஷேடோவில். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அண்ட் நிறையா பேய் வேஷம் போடும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். இது அட்ஜஸ்டபிள் தான், அதனால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஐஷேடோ போட்டாச்சு. அண்ட் வந்து ரோஸ் இன்னும் கொஞ்சம் போச்சா இந்த நான் இப்படி வச்சுக்கிறேன். மேலேயே ரோஸ் வந்துட்டு எடுத்துக்கணும். டன். நம்ம லாஸ்ட்டாக ஐலைனர் போடணும். லாஸ்ட்டாக இருந்தால் பாருங்க ஐலைனர் போட்டுடலாம். நம்ம ஐலைனர் வந்து கலர் நெயில்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து நான் எடுக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 5M அதுக்கு ஐலைனர். இது வந்துட்டு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல, நான் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது, கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. நான் ஐலைனர் போடுறேன். ஐலைனர் போட்டுட்டேன். ஐலைனர் நல்லா காயணும். ஆக்சுவலி நல்லா காய விட்டால் தான் அது நல்லாவே அப்சார்ப் ஆகும் அண்ட் வந்துட்டு நல்லா இருக்கும். அண்ட் எப்படி சொல்கிறது, நல்லா அப்சார்ப் ஆகும். அப்போ தான் நல்லா காஞ்சி அது அழகாக வரும். அதனால் நான் காய விட்டுக்கிறேன். ஃபேன் காற்று நீங்கள் காய விடலாம், அது உங்களோட இஷ்டம். நான் கையாலே காய விட்டுறேன். காற்றும் வருது, ஆனால் நல்லா காய வருது.
இந்த பேலட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு நல்லா இருக்கான்ட்டு. இதில் மொத்தமாக வந்துட்டு எத்தனை கலர் இருக்குன்னு நான் எண்ணலை. அண்ட் நீங்களே எண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு காயத்துக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா நான் பொறுமையாக காய வைப்பேன் அவனுக்கு. அதுலேயே லைட்டாக போடாமல் வேற இருக்கு. நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பொறுமையாக போட்டோன்னா நம்மளுக்கு நல்லா காயும். நம்ம அவசரத்தில் போட்டோம்னா எதுவுமே செட் ஆகாது. அது வந்துட்டு நல்லா காயாது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அண்ட் ரொம்ப கடுப்பாயிடும். வச்சா இதுவே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம். அண்ட் நான் பட்டிருக்கேன் அந்த மாதிரி பாடு. அவசரத்தில் போட்டு அண்ட் மேலெல்லாம் போய் சிலி போட்டு ட்ராயிங்லாம் பண்ணியிருந்தேன். காயத்துக்கு ஒரு 10 or 20 minutes ஆகும். என்ன பண்ணுற? ஓய், என் அழகை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டேன். நான் இப்படி தான் என் அழகை பார்த்து நானே ரசிப்பேன். எங்கள் மிஸ்ஸு சொல்லியிருக்காங்க, நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு உங்களை நீங்களே கொஞ்சிக்கணும். என் செல்ல பிள்ளை, என் பட்டு பிள்ளை, என் தங்க பிள்ளை, இன்னைக்கு நீ ஸ்கூலில் ஒழுங்காக இருந்தீங்கன்னா உனக்கு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க. காலை தூங்கி எஞ்சானே கண்ணாடி முகத்தில் தண்டி. நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் நானே என்னை கொஞ்சிப்பேன். என் செல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை, என் பட்டு பிள்ளை, இன்னைக்கு நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா உனக்கு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்கள் கொஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஐயோ நம்மளை யாருமே கொஞ்ச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகுங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகுங்க. அதனால் சொல்கிறேன் நான். அதனால் நான் வந்துட்டு காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி பண்ணுவேன். பாருங்க லைட்டாக ஊற்றுது. கண்ணை தர திறந்துட்டியா? பச்சை புள்ள இப்போ தான் கண்ணை திறக்குது. சரி, லிப்ஸ்டிக் போடு. வெயிட் பண்ணணும் அதுக்கெலாம். டவல் சரி விடு. நம்ம ஐலைனர் போட்டாச்சு. அடுத்தது லிப் லைனர் போடக்கூடாது. டேஸ்லரோட மஸ்காரா எடுக்கிறேன். டேஸ்லரோட மஸ்காரா சரி கண்ணாடி வேணும்.
க்ரீனிஷாக இருக்கும். நல்லா க்ரீமியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரே லைன்லேயே நமக்கு டார்க், ஒரே லைனில் டார்க்காக இருக்குது. ஆமாம், ஒரே லைன்லேயே நமக்கு டார்க்காக கிடைச்சிடும். அண்ட் வந்துட்டு என் கண்ணிலேருந்து தார தாரையாக தண்ணி எடுத்து போகுது. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும்னா அந்த தண்ணி ஊற்றக்குள்ள அது தண்ணி ஊற்றி கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோதான். அது அப்படியே காஞ்சிடும் நமக்கு. அண்ட் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ப்ளூ ஹெவனோட லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். என்னோட ஷர்ட் நம்பர் 301. ஓகேங்களா? இதை நான் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லிப் லைனரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை அதனால் லிப் லைனரை யூஸ் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு லிப் லைனரை யூஸ் பண்ண செட்டே ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. இந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால் வந்துட்டு நான் லைட்டாக ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். இதான் என்னோட ஃபுல் அவுட்புட்டு. நான் பொட்டு வைக்கல, என்னோட ஃபுல் அவுட்புட் இதான். நான் இப்போ இது திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது பொட்டு வச்சுட்டு ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபோட்டோஷூட்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, நான் பொட்டு வச்சுட்டு சன்னச்சு குன்னூறு குங்குமம்லாம் வச்சுட்டு ரெடி. அவுட்புட் எனக்கு இதான். என்னோட அவுட்புட்டே இதான். ஓகேவா? இப்போ நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஓகே, நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். வாங்க நான் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இது வேற பின்னாடி திரும்ப முன்னாடி. ஓகேவா? இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஃபுல் ஃபுட்டு நான் இப்படி பண்ணுறேன். இங்கே பாரு, இங்கே பாரு.
ஓகே வா. இங்கே நின்று தேங்க்யூ சொல்லிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அண்ட் இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன், அப்புறம் இந்த ஜுவல்ஸில் நான் எப்படி இருக்கேன், அப்புறம் இந்த கொண்டை நானே போட்டது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மேக்கப் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடணுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு, அப்போ தான் என்னால் போட முடியும். நீங்கள் யாருமே சரியாக கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்துறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை அமுத்த மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து அமுத்துங்க, அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பாய்.